ஆமா. அப்பேற்பட்ட அர்ஜுனன் யாருக்கு பிறந்தான்? தேவேந்திரனுக்கு பிறந்தவன். நகுலன் சகாதேவன் மாத்ரா தேவனுக்கு பிறந்தவர்கள். இப்போ அப்பா அம்மா இருக்கும்போது இவங்க 5 பேர் அப்பான்னா அப்ப யாருக்கு பிறந்திருப்பாங்க? அவங்க 5 பேர் அவங்க சொல்றா யார் அவங்க? ஆனுங்களா? என் சித்தாத்தா பிள்ளைங்க. சித்தாத்தா பிள்ளைங்களா? சித்தப்பா பசங்களா? சித்தாத்தா பிள்ளைங்களா? அதான் சித்தி பசங்க. அதான் சித்தாத்தா பிள்ளைங்க. சித்தி பிள்ளைங்க அப்படி சொல்லு. சித்தாத்தா பிள்ளைங்களா? இப்பே அவனும் கையில் பிடிமுல ஆம்பளை சாரும்போது கம்பளை சார்ந்த ஒண்ணுன்னா ஒண்ணு கத்துறானுங்களா? ஆனா அப்படி இருக்கும்போது நல்ல பிள்ளைங்க படிங்க. இப்படி பாண்டவன் இருப்பது 56 தேசம். 56 தேசத்திலே சரி பாதிய பிரித்த எவ்வளவு வருது? 56ல பாதி பெருசா 28 பஞ்ச பாண்டவருக்கு எவ்வளவு போகுது? எங்களுக்கு எவ்வளவு வருது? பஞ்ச பாண்டவர்களுக்கு 28 நாடு, துரியோதன கூட்டத்துக்கு 27 நாடு. நாங்கள் இருப்பது எத்தனை பேர்? 100 பேரு. அவங்க இருப்பது 5 பேரு. 100 பேர் வாழ்வது சாத்தியமா? சாத்தியம் இல்ல. கிடையாது. என்ன அடிக்கிறீங்க? பேசணும் அடிப்பேன். பண்ணி வெடி. அப்படி இருந்தாலும் மற்ற விளக்கம் வரப்படி போகலாம். அவரா பாருங்க அடிப்பேன். அடிப்பா பின்பாட்டு பண்ணிக்கிறேன். நான் அவர் எதனா சொன்னா நீதான் மயிர புணுங்க என் மயிர புணுங்கன்ற மூட்டு வலிக்கு மந்து கொடுக்குற கேள்விப்பட்டீங்களா? மூட்டு வலி மந்து கொடுக்குறாரு. வியாபாரம் பண்றாரு. மூட்டை போயிட்டு காட்டு போலான்னா உண்மையை சொல்லிட்டேன்னு போறது பண்ண கடவுள் கொடுப்பான். சொன்னாரு வந்துக்கிறான் பாரு அப்படின்னாரு. வந்துக்கிறான் மயிரா புடுங்குறான் அப்படின்னு இவர் சொன்னாருயா. பொம்பளையில விட்டாடிக்கா பூனிவேன். யார் அது? என்ன அடிக்கிறாங்க? ஏந்து வச்சா கொஞ்சம் மச்சா ஏந்தோ நம்ம ஊருக்கு வந்து நம்மள சொன்னாச்சுங்க. அங்க என்ன கேட்கறாங்க சொல்லுங்க. எந்த வேஸ்டா நான் துரியோதன ஆடி நீ பாக்கலாம். ஆனால் அப்படி இருந்த போதிலும் தினத்திலே அரவ கொடி பறக்க பறவை கொடுத்த விக்க அரவ கொடி வேந்தன். ஆனா அறம் என்ன
அறம் அறன்னு அந்த கத்தி தட்டுறாங்க அதான் அறம். போடு அரை மட்டும் வேணடா அதான் எனக்கு அறம் என்றால் என்ன? எனக்கு தெரியுது ஐயா. அறம் என்றால் பாம்புடாடு திறனுக்கு பிறந்தவன பாம்பு. ஆச்சிராபுரி கோட்டையிலே கோட்டைக்கு முன்பதாகவே இருக்கக்கூடியது என்ன? மூட்டானுக்கு என்னன்னே தெரியும். யார்கிட்ட தான் வேலை செய்யற நீ? உன்னாண்டு வேலை செய்யல, நான் அவராண்டு வேலை செய்யறேன். யாருங்க? இப்படி வராது. யார் அது? இதோ உங்க மாமா அவராண்டு வேலை செய்யறேன். எந்த மாமா? அதுல காலுங்க ஓஞ்சி போய் எப்படி திரும்பிங்க நானே. யார் அது? அது என்ன? ஜெகுனி ஆனன்றான் அவராண்டு வேலை செய்யறேன். இப்ப யாருன்னு வேலை செய்யறேன்? இப்ப அவன் மோண்டிக்கா உன்னாண்டு அனுப்பிச்சாரன். ஆனால் இப்பேற்பட்ட தினத்திலே இருவர் பாகத்தில் ஒருவன் ஆண்டு கொண்டு வருகின்றேன். தினத்திலே பஞ்சா பராதிபதி பாண்டவரை ஓடக்கூடாது, அஞ்சு பாண்டவரை ஓடக்கூடாது. உங்க தேவடியா பசங்க அவங்க தான் சொல்றாரு, என்னதான் சொல்றாரு? இன்னும் போய் சொல்லணும். அச்சு புள்ள மம்மானியா போய் என் திருப்பதி லட்டு, கேட்டாங்க போய் என் திருப்பதி துட்டு, சரி போய் என் சமீபத்த அல்வாவே. அல்வா எங்க இருக்குது? என் சாம்பிராணி தட்டு. குழந்தை வேணாம். போடா அப்படி. ஆனால் இருவர் பாகத்தில் ஒருவனை ஆள வேண்டும் என்று எப்படி பிறந்தோம்? ஆமா. ஆனால் பஞ்சாப் பழாய் பேர் மாமனாகப்பட்டவன் ஜெகுனி. ஜெகுனியார் பட்டவன். ஜெகுனிய தந்தை சவுச்சபல ராஜன். மாண்ட பிறகு விழாயிலம் எடுத்து தாயை கட்டிய வாயை கட்டிய செய்தி சூரிய என்று சொக்கட்டப்பட வேண்டும் என்று அப்பேற்பட்ட பாண்டவரை நயமாகவே ஆச்சிராபுரி கோட்டைக்கு வைத்தேன். எதற்காக வைத்தேன்? பூணூல் கல்யாணம் என்று. பூணூல் கல்யாணம் என்ன சொல்ல பார்த்தா? பூணூல் கல்யாணம். அப்படி நயமாகவே ஆச்சிராபுரி கோட்டைக்கு வைத்தேன். கோட்டைக்கு வைத்த பிறகு ஒரு ஆட்டம் விழா தொடங்குவதற்கு என்ன நேரம் இருக்கிறது என்று அப்படி முதலாட்டம் பகடையாடினார். பகடை என்ன? சூது. சூது என்றால் தாயம். தாயமாயினார். முதலாட்டத்திலே அப்பேற்பட்ட தர்மனாகப்பட்ட முயற்சி பெற்றார். ஆனால் தினத்திலே சூழ்ச்சி என்று தர்மனுக்கு தெரியாது. இரண்டாவது முறையாக ஏதாவது பந்தயம் வைத்தாரு அந்த ஆட்டம் சூடு பிடிக்கும். முதலாகவே மணிமகரத்தை வைத்தாடினா தோற்று விட்டான். வெங்கல உயர்த்தி வைத்தாடினா தோற்றான். மார்க்கவசத்தை வைத்தான் தோற்றான். உப்பு சக்தி வளர்த்து அனுப்பி பறித்து கொண்டு ஆனால் கடைசி முறையாகவே அப்பேற்பட்ட திரௌபதி பந்தயத்தில் வைத்தாடினா. ஆனால் தாலி கட்ட பாண்டிய தாயத்தில் வச்சாராங்கிறா. பொண்டாட்டியை வச்சாரம் அவனை மாரி பொட்டவனுமே கிடையாது. நான் கண்ண பொண்டாட்டி தாலி வச்சாட்டு இருப்பேன். பொண்டாட்டியை வச்சானாலும் தாலியை வச்சாலும் ஒண்ணுதான்டா. யோ, பொண்டாட்டியை வச்சானாலும் தாலியை வச்சானாலும் ஒண்ணுன்ற. ஆமா, அதுக்கு இன்னொன்னு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. என்ன அர்த்தம் சொல்லு? பொண்டாட்டியை வச்சானா பொண்டாட்டியை தானே பண்ணுவான். தாலியை வச்சானா என்ன பண்ணுவான்? தாலியை எடுத்துன்னு பீரோட பத்திர வைப்பான். தாலியை தானே பண்ண போறானா? இப்போ தாலியை வச்சான தோட்டம். இப்போ தாலியை வச்சு பகலில் ஆடும்போது தோத்துறோம். அந்த தாலி என்ன பண்ணுவான்? ஜெயிச்சு என்ன பண்ணுவான்? எடுத்துன்னு போடுவான். எங்க எடுத்து போடுறான்? தாலியை ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவான்? எடுத்துன்னு பீரோல வைப்பான். சரி, அதே பொண்டாட்டி வச்சாருவன். பொண்டாட்டி வச்சாருன்னா பெட்ரூம் கூட்டு போவான். ஆனால் அப்படி இருக்கும்போது திரௌபதி வைத்தாடினான். தோற்று விட்டான். தந்தி வைத்து ஆடுவது கேள்வி கிடையாது என்று அப்பேற்பட்ட பஞ்சா பலாதிபதிகளை 12 வருட வனவாசம் ஓரளவு 5 வருஷம் காலத்தில் ஓட்டு வைத்தேன். ஆனால் தினத்திலே அதினம் பஞ்சா பாண்டவன் நாட்டை கேட்டான். நாட்டை தெரிவேனா? தரமாட்டியா? அப்ப இருந்தாலும் என் மாமனாகப்பட்டவன் நல்லமான் சொல்லக்கூடிய ஜெகனி மாமன் இருக்கின்றான். ஆனால் தெரிந்து மாமனாக பார்க்கலாம்.